அவர் எந்த தேவன், அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறதை நாம் வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அது தெரிந்து கொள்ளணும். நடத்துகிறவர் யார்? அவர் காக்கிற தெய்வம், அவர் போஷிக்கிற தெய்வம், அவர் உன்னதமான தெய்வம், அவர் பெரிய தெய்வம். இன்னும் என்ன சொல்ல முடியுமா? முடியாதா? இன்னும் சொல்ல இருக்கா இல்லையா? நம்மை சௌக்கியமாக்குகிற தெய்வம், சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற தெய்வம், எங்கும் வியாபித்திருக்கிற தெய்வம். இதை சொல்றது யாரு? கோராகின் புத்திரர். அவங்க சொல்றாங்க, அவர் இந்த தேவன் என்ன செய்வார்? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் மரண பரியந்தமா என்ன செய்வார்? நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். நீங்கள் விலகி ஓடவே கூடாது. உடன்படிக்கையை முறித்து போடாமல் அந்த உடன்படிக்கையிலே காத்து கொண்டு நிலைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையை அவர்கள் உடைத்து போட்டார்கள். வேதத்தில் 10-17 இடங்களில் நான் அவருடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 48 சங்கீதம் 14 வசனம், சாம்ஸ் 48. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 48 சங்கீதத்தில் 14 வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி எல்லாம் சேர்ந்ததை வாசிக்கலாமே. 48 சங்கீதம் 14 வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கரங்களை வைத்து எல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா. தேவன் இவ்வளவோ ஆபத்திலிருந்து விடுவித்தார். இன்றைக்கி வருகிற சமயத்தில் பார்க்கும்பொழுது ஒரு ஸ்கூட்டர் ஒரு பஸ்ஸுக்கு அடியில் போன வாரம் ஒரு குழந்தை ஸ்பாட்டில் இறந்து போனது. அந்த நபருக்கு 2 காலும் எடுக்கப்பட்டு விட்டது. இப்படிலாம் காரியங்கள் சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுற இடத்துலையே நம்ம அநேகர் பாதிக்கப்படுகிறத பார்க்குறோம். வெளியூருக்கெல்லாம் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தம்முடைய கிருபையினால் நம்ம எப்படிப்பட்ட விபத்துகளுக்கெல்லாம் பாதுகாத்தாரே, எதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு 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 மை துதிக்கிறோம். அதே போல கொடிய வியாதிகள் திடீரென்று நினையாத நேரத்தில் அவ்விதமாக கேள்விப்படும் பொழுது உண்மையாகவே மக்கள் உடைந்து போகிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட கொடிய வியாதிகளுக்கெல்லாம் தப்புவித்து கர்த்ததாமை பாதுகாத்து வர்றதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் தேவன், கடந்த மாதங்களிலேயும் கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக, வீடு, ஆஸ்தி, இன்னும் பிள்ளைகள், எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, hallelujah, hallelujah. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்மை அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இந்த விதமாக ஒரு சபை ஆராதனைகளை இந்த சேலத்தில் நமக்கு எத்தனையோ சபைகளை தந்திருக்க, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ பட்டணங்களில் ஆலயங்கள் இல்லை, கர்த்தர் நமக்கு நல்ல நல்ல திருச்சபைகளை தந்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட், மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சபையில் தந்திருக்கிற பாஸ்டர்ஸுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் கொடுத்திருக்கிறதான எல்லா விதமான ஸ்டாஃபுகளுக்காக, யூத் டைரக்டர்ஸுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவை நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார். காலையில் இன்றைக்கு எல்லா ஆராதனைகளிலையும் பேசும்போது சில காரியங்களை, அதாவது முதலாவதாக அவர் நம்முடைய ஆத்துமாவின் வழக்கை நடத்தினார்
என்று சொல்லி புலம்பல் 3:58 அடிப்படையாக வைத்து பேசினேன். அதே போல அவர் மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி ஏசாயா 40:11 சொல்லி இருக்கிறபடி அதை பற்றி பேசினேன். அதே போல அவர் நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லி சங்கீதம் 119:65 சங்கீதக்காரன் சொல்லுகிறதை வைத்து நான் பேசினேன். அவை தேவன் எவ்விதமாய் நம்மை நடத்துகிறார் என்கிறதை குறித்து இந்த 3 வசனங்களும் மிக அருமையாக சொல்லி இருக்கிறது. அதையே நான் திரும்பவும் இந்த மாலையில் பேசுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆனாலும் காலையிலே வந்தவர்கள் ஒரு வேளை இங்கே இருக்கலாம், அல்லது ஆன்லைனில் காலையில் பார்த்தவங்களும் மாலையில் பார்க்குறவங்களுக்கு ஒரே செய்தியாக வேண்டாம் அப்படின்னு கூட அவர்கள் புதிய செய்தி எதிர்பார்க்கலாம். ஆனாலும் திரும்ப திரும்ப ஒரே செய்தி கொடுத்தாலும் அது புதிதாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதாவது இன்னும் இருக்கிறதான விஷயங்களை அட்லீஸ்ட் ஆன்லைன்லையாவது என்ன செய்யட்டும், மீதி வசனங்கள் கொடுப்பதற்கு இந்த மாதத்தினுடைய அதாவது ஆராதனை நேரங்களை நான் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வது நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அதுக்கு முந்தின வாரங்களிலே நான் பேசும் பொழுது இந்த தேவன் என்று சொல்லி பேசினேன். அதில் இந்த தேவன் அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலங்களிலும் நடத்துகிற தேவன். இது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் என்கிறதை முதலாவதாக 1ஆம் தேதியில் நான் பேசினேன். ஆகவே இந்த வசனத்தில் இருந்து அப்படி உள்ளதான ஆழங்களை நாம் கவனிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால், ஆகவே இன்றைக்கு மீண்டும் பழைய செய்திக்கு போகாமல் அவைகளை நீங்கள் யூடியூபில் இருக்கிறதுனாலே நீங்கள் என்ன செய்யலாம், போட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல செய்தியாக உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஷேர் பண்ண பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எது செய்தாலும் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதே போல் என்ன செய்யணும்னா சபையிலையும் நம்ம ஷேரிங்கிறது மிக மிக அவசியமானது. நம்முடைய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், நாம் பெற்ற அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், நாம் பெறுகிற நன்மைகளையும் நாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். காக்கை என்ன செய்யுமா, கரைந்துண்ணோம். பார்த்துருக்கீங்களா? தனியாக என்ன செய்யாது, சாப்பிடாது, இதை ஷேர் பண்ணோம். அதே போல் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம சபையில் இருக்கிறதான ஆராதனைகள், அதே போல் பிரசங்கங்கள், இவைகளை நீங்கள் நன்றாக இருந்தது என்று உங்களுக்கு பிடிச்சா தான் ஷேர் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த பிரசங்கம் என்று நீங்கள் அந்த பிரசங்கம் நல்ல பிரசங்கம் அப்படின்றும் ஷேர் பண்ணலாம், பிரயோஜனமான பிரசங்கம் என்றும் ஷேர் பண்ணலாம். 2 வகையில் சொல்லலாம். அது நல்ல பிரசங்கம், இன்னொன்று பிரயோஜனமான பிரசங்கம். அதாவது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத சொல்லி எமோஷனில் படுத்த நல்ல சத்தமாக நல்ல ஸ்பீடாக பேசி உங்கள் உணர்ச்சி வசப்பட வைத்து அனுப்பினால் அது நல்ல பிரசங்கியார். நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது வாக்குத்தத்தம் எங்கள் பெயரில் ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆண்டவர் உங்களை கண்மணி போல காப்பார், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த விதமான வார்த்தைகளையே இந்த அடிப்படையில் வேதத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் இதை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் தேவன் என்ன செய்வார் அப்படிங்கிறதை மாத்திரம் நமக்கு சொல்லி நம்ம உற்சாகப்படுத்துகிற பிரசங்கம் அது நல்ல பிரசங்கம். பிரைஸ் தி லார்ட். நல்ல பிரசங்கம். ஆனால் அவர் என்ன செய்வார், அதற்கு நம்ம என்ன செய்யணும். அவர் நமக்கு இதை செய்வார், ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 2ம் சேர்த்து பேசுறது பிரயோஜனமான பிரசங்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை மனதில் வைத்து கொண்டு தான் நம்ம எந்த சபையிலையும் பிரசங்கம் கேட்கணும், எந்த யூடியூப்லேயும் பிரசங்கம் கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வோம். நல்ல சாப்பாடு, என்ன நல்ல சாப்பாடு, அஜினமோட்டோ எல்லாம் போட்டு நல்ல ஒரு பிரியாணி நல்லா செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக நிறைய ஆயிலெல்லாம் விட்டு
நல்ல கொழுப்பான மட்டன் வறுவல் அதெல்லாத்தையும் வச்சு அதுக்கு பேர் என்னது? நல்ல சாப்பாடு. ஆனால் அதே வேளையில் ஒருவேளை நல்ல மரக்கறிகள் இருக்கலாம், ஆயிலெல்லாம் குறைவாக வைத்து சமைக்கிறதான ஒரு நல்ல வீட்டு சமையல் இருக்கிறது. அதுக்கு பேர் பிரயோஜனமான சமையல். ஆமென். ஆரோக்கியமான சமையல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாம் பிரசங்கம் அல்ல, எல்லாரும் பிரசங்கியாரும் அல்ல. அதாவது இப்போ இங்கே வந்து நான் வாரந்தோறும் என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பிரசங்க வெளியிலேருந்து வர்ற ஆள், இப்போ இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார், பாஸ்டர் விடுங்க, உங்கள் விசுவாசிகள் மத்தியில் நான் ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியாராக வந்து என்னென்னா நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் மறுபடியும் அந்த பாஸ்டர் பார்த்து சொல்லுவீங்க, பாஸ்டர் அவர் நல்லா பிரசங்கம் பண்ணார், மறுபடியும் அவரை கூப்பிடணும்னு சொல்லுவீங்க. அதை நான் எதிர்பார்ப்பேன்னா, நான் ஒரு விசேஷ பிரசங்கியாராக வர்றேன் அப்படின்னா, அப்படி திரும்பவும் திரும்பவும் கூப்பிட்டா எனக்கு காசு கிடைக்கும், திரும்பவும் திரும்பவும் கூப்பிட்டா எனக்கு பணம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு நிறைய சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க. அப்படி சொன்னால் எந்த சபையிலையுமே அதுக்கு பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, வரவேற்பு இருக்காது, நல்ல பிரசங்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மறுபடியும் இந்த பாஸ்டர் கூப்பிடுவாரா? விசுவாசிகள் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு இனிப்பான பிரசங்கம்தான் வேணும். அதனால் அந்த மாதிரி வெளியிலிருந்து வந்து பிரசங்கம் பண்ணுகிறது எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல. அநேக இடங்களில் பொதுவாக சுவிசேஷ பிரசங்கம் இல்லை என்றால் மக்களை என்ன செய்யணும்னா கூட்டி சேர்க்கணும், மக்களை கூட்டணும், கூட்டத்தை சேர்க்கணும், வெறும் கூட்டத்தை மாத்திரம் சேர்க்கணும் அப்படின்னா நல்லா பிரசங்கம் பண்ணால் போதும், நல்லா பேசினா போதும். பிரயோஜனமாக இருக்கும் இல்லையோ என்கிறதுல பிரயோஜனம் என்று சொல்லும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த வசனத்தை முதல் பகுதி என்ன? ஜனத்தை கூட்டுங்கள். ரெண்டாவது என்ன? பரிசுத்தப்படுத்துங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். இப்போ ஜனத்தை கூட்டுடைய நோக்கம் என்ன? ஏன் ஜனத்தை கூட்டணும்? ஜனத்தை கூட்டி பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே ஜனத்தை கூட்டி பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும், உபதேசம்தான். அந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள், பரிசுத்தமானீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இது யார் கேட்பாங்க? எல்லாரும் கடினமான உபதேசம் என்று சொல்லி போகிறார்களே. ஆகவே இது கடினமான உபதேசம், கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட கேட்டாங்க. அப்போ இயேசு சொன்னார், ஓகே அப்படியா, சரி நாளையிலேருந்து நான் ரொம்ப சாஃப்டாக நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? அப்படி சொல்லலை. அவர் கேட்டார், ஏப்பா நீயும் போகிறானா போயிடுப்பான்ட்டார். நீங்களும் போய்விட, சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொன்னார். இந்த 12 சீஷர்களும் அந்த கடினமான உபதேசத்தை, பிரயோஜனமான அந்த அவர் வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய, பரிசுத்தப்படுத்தக்கூடியதான இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசங்களை, ஆழ சத்தியங்களை அவர்கள் கேட்டு அதன் நிமித்தமாக அவர்கள் பிரயோஜனமாய் பிரசங்கத்தை கேட்கிறவங்க அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல பிரசங்கத்தை பண்ணவங்க, நல்ல இப்போ கேட்குறவங்க நல்ல குண்டாவாங்க, நல்ல கொழுத்து போய் நடக்க முடியாது. நல்ல கொழுத்து போனவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வேலையும் செய்ய முடியும், இருக்கிற இடத்துல அப்படி உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். சொல்கிற விளங்குதா? விளங்கு இல்லையா? நல்லா ஹோட்டலில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி டெய்லி கண்டதையும் சாப்பிட்டவன் என்ன செய்வானா குண்டன் ஆவான் அப்படின்னு தமிழில் ஒரு கொலோக்கியில் ஏதோ சொல்லுவாங்க. அது யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்டதையும் சின்னவன் குண்டன் ஆவான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது கண்டதையும் சாப்பிட்டா குண்டாகத்தான் செய்யும். ஆகவே நம்ம குண்டானா எழும்பி ஓடியாடி வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி தான் அநேக விசுவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நல்ல 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 பிரசங்களை கேட்டுறதுனால.
நல்ல நல்ல பிரசங்கத்தை கேட்கறதுனால அவங்களை சீர்படுத்துகிற, பரிசுத்தப்படுத்துகிற, இன்னும் சொல்லுவான் சீழ்புதுக்குகிற. என்ன சீழ்புதுக்குகிற? ஒரு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாரு, ஒரு டாக்டர் சொல்கிறாரு, பரவாயில்லம்மா, நான் காலைல ஒரு டேப்லெட், மத்தியானம் ஒரு டேப்லெட், சாயங்காலம் ஒரு டேப்லெட், 3 நாள் சாப்பிட்டு சரியாக போயிடுங்கிறாரு. ஆனால் இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா அது என்ன செய்யணும்னா அது ஆப்ரேஷன் பண்ணி அது கொஞ்சம் சரி பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்க. 2 பேரில் இவர் சொல்கிறது சில டைம் சரியாக இருக்கும், மற்றொரு சில தப்பாக கூட இருக்கும். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் சீழ்பதுக்கணும், சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறதான அந்த நிலைமை இருந்தும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு ஒரு 100 ரூபா கிடச்சா போதும், இந்த 100 ரூபா வசூலிலே இவர் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறான்னு சொன்னால் இந்த மாதிரி மாத்திரை கொடுத்தே அனுப்பிடுவார், அவ்வளோதான். அது பரவாயில்லையா? சீழ் புதுக்கிறது நல்லதா? சர்ஜரி பண்ணுறது நல்லதா? வைசலா அல்லேலூயா. அதனால் சர்ஜரி பண்ணுறதான அந்த மாதிரிப்பட்ட பிரசங்கம் தான். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா பேதுரு பண்ண பிரசங்கத்தில் அதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை பேதுரு இன்னைக்கு இங்கே பண்ணால் ஒருத்தன் அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்க. அப்படிதானா? அந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஐயா, முன்னால் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்து அவங்க ஏதாவது கொலை பண்ணாங்களா? ஆனால் அவர் சொன்ன அர்த்தம் என்ன? உங்களுடைய செய்கையினாலே, உங்களுடைய அறியாமையினாலே, உங்கள் பாவத்தினாலே இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். இன்னும் சொல்ல போனா இயேசு கொல்லப்படுவதற்கு காரணம் நீங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் மரணத்துக்கு காரணம் நாம் தான் என்கிறதை உணர வைக்கிற பிரசங்கத்தை அன்றைக்கு பேதுரு செய்தான். அதெல்லாம் அவன் முன்னால் 2 ஆட்டம் ஆடி 2 பாட்டு பாடி ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே அல்லேலூயா ஆராதனை எல்லாம் நடத்திட்டு அப்படியே 2 வார்த்தை ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லிவிட்டு இருந்தான். ஒருத்தனும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அவர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்று சொல்லப்பட்ட, இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இருதயத்தில் குத்தப்படுவது என்பது உங்கள் மேலே எனக்கு இருக்கிறதான கோபத்தில் நான் ஏதோ உங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் பாதிக்கிறது மாதிரி ஏதோ வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் என்பது அல்ல. ஆவியானவர் கொடுக்கிறதான வார்த்தைகளை பேசுகிற சமயத்தில் உங்கள் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாவ உணர்வு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது மட்டும் இல்லை, சில சமயத்தில் நமக்கு என்னென்ன பாவ உணர்வு உண்டாக வேணும். சில சமயத்தில் நமக்கு என்னென்ன பல விதமான பாரத்தோடு வரும்போது, அந்த பாரத்தோடு கவலையோடு வர்ற சமயத்தில் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையும் வேணும். அதுதான் எதிர்பார்த்து எல்லாமே என்ன செய்கிறோம், வரோம். சில சமயத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுதே சில வார்த்தை கிடைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சில சமயத்தில் ஆராதனை நடத்துகிற வேளையிலேயே அந்த பாட்டிலேயே ஆறுதல் கிடைச்சிரும். அப்படிதானா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு அந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தானே. உங்கள் எத்தனை பேருடைய உள்ளத்தில் அது ஆறுதலாக இருந்தது? அல்லேலூயா. ஆகவே பாடல்களை செலக்ட் பண்ணுறது என்கிறதும் என்னென்னா, அநேக சமயத்தில் நான் கவனித்திருக்கேன். முன் நாட்களில் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்ல பெந்தேகோஸ்தே சபைகளில் பாடல்களை இங்கே முன்னால் நின்று பாஸ்டர் பாடுவார், அடுத்த பாட்டை புரட்டிகிட்டே இருப்பார். எந்த பாட்டு எடுக்கலாம், எந்த பாட்டு எடுக்கலாம்னு புரட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு இடையில் அந்த சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டு செலக்ட் பண்ணுவார். அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் இங்கே நம்ம சபையில் அப்படி இல்லை. நம்ம சபையில் ஒரு வாரத்துக்கு முன்பதாக அட்வான்ஸாக, ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே பாட்டு செலக்ட் பண்ணிடுறோம். பிஃபோர் 1 வீக். அடுத்த வாரத்துக்கு இன்றைக்கு ப்ராக்டிஸு, அடுத்த வியாழக்கிழமை ப்ராக்டிஸ்ன்னு சொல்லும்போது கடந்த வாரத்திலேயே அதெல்லாம் அது ஆயத்தம் செய்யப்படுகிறது. எந்தெந்த பாட்டுகள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அது ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகினால் நாம் தேவன் நம்மை நடத்துவார் என்கிறதை விசுவாசிக்க வேணும். கர்த்தர் நம்மை நடத்துவார் என்கிறத என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தமான வசனங்களிலே இருந்து அவர் நம்மை நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யாரை நடத்துவார்? ஆமென்.
அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நடத்துகிற தேவன், நடத்துகிறவர் யார்? முதல்ல அது தெரிந்து கொள்ளணும். நடத்துகிறவர் யார் அப்படின்னா, நடத்துகிறவர் யார் சொல்லுங்க. அந்த வசனத்தில் இருக்கு, பதில் இருக்கு, இந்த தேவன். ஆமென். இந்த தேவன். அப்ப இந்த தேவன் அப்படிங்கிறது கீழே 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய எழுதலாம். அவர் எந்த தேவன், அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறதை நாம் வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் நடத்துகிற தெய்வம். அந்த வசனத்தில் இன்னொன்று, அவர் நடத்துகிற தெய்வம், அவர் காக்கிற தெய்வம், அவர் போஷிக்கிற தெய்வம், அவர் உன்னதமான தெய்வம், அவர் பெரிய தெய்வம். இன்னும் சொல்ல முடியுமா? முடியாதா? இன்னும் சொல்ல இருக்கா இல்லையா? நம்மை சௌக்கியமாக்குகிற தெய்வம், சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற தெய்வம், எங்கும் வியாபித்திருக்கிற தெய்வம் என்று தேவனை குறித்து, that's called the theology. தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை தெரிந்து கொண்டால்தான் இவரை காண்கிற தெய்வம். ஆமென். தெய்வம் இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம். இப்படி இந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆவியாக, அரூபியாக, சொரூபியாக இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் விக்கிரகமாக இல்லை. அவர் கல் அல்ல, மண் அல்ல. கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல. சாராள் அம்மையார் ஒரு பாட்டு பாடுகிறாங்க, கல்லு மண்ணும் கடவுள் அல்ல. ஆவியாக இருக்கிற தேவன், எங்கு வியாபித்திருக்கிற தேவன். அவர் அமெரிக்காவில் உள்ள தெய்வம் அல்ல, அவர் இங்கிலாந்தில் உள்ள தெய்வம் அல்ல, அவர் நம்முடைய தேவன். அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆகவே இந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த தேவனை குறித்த அறிவு இருந்தால் மாத்திரமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும், அவர் நடத்துவார். இதை சொல்றது யாரு? கோராகின் புத்திரர். அவங்க சொல்றாங்க, அவர் இந்த தேவன் என்ன செய்வார்? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் மரண பரியந்தமும் என்ன செய்வார்? நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். அதாவது மோசே அவன் ராஜாவாக இருந்திருந்தால் எகிப்தில், அந்த ராஜ மகிமையை விட்டு தான் வனாந்திரத்துக்கு வீட்டு ஓடி போனான். ஆண்டவர் அழைத்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக என்ன செய்தான்? அவன் வந்தான். திரும்பி வந்து எகிப்திலிருந்து அவளை விடுவித்து வனாந்திரத்தில் நடத்தி கொண்டே போனான். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்துகிற சமயத்தில் வயதாகிறது. வயதாகும் பொழுது அவனுக்கு யோசனை, எப்படி யோசிச்சிருப்பான்? கை காலெல்லாம் தளர்ந்து போகும், நம்ம போய் சேர்ற மாதிரி காணோம். அவர் சொன்னார், கானான தருவேன்னு சொன்னார். இப்போ 40 வருஷம் ஆக போகுது, இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எனக்கு ஆகிவிட்டது. இன்னும் இப்படியே இருந்தால் கொஞ்ச நாளில் கை கால் தளர்ந்து போச்சுன்னா, ஒரு யார் முதல்ல மறிக்கிறாங்கன்னு தெரியாது, என் மனைவி இருப்பாளா இல்லையா தெரியாது. நம்ம பேசிக்கிடுவோம் இல்லையா, முதல்ல நான் தான் சாகணும். மனைவி சொல்வா புருஷன்கிட்ட, புருஷன் சொல்லுவா இல்லை நல்லா அந்யோன்யமாக இருக்கிறதான மனைவி புருஷனை பற்றி சொல்கிறேன். இல்லைன்னா சீக்கிரமாக சாகடிக்கிற மனைவிகள் இருக்கிறாங்க, சாகடிக்கிற கணவன்மார் இருக்காது, வேற விஷயம். ஆனால் அதெல்லாம்னா என்ன சொல்லுவோம்? எனக்கு முன்னால் நீங்கள், உங்களுக்கு முன்னால் நான் இறந்து போயிடணும், முதல்ல நான் இறந்து போனோம். அது ஒரு சுயநலம், அதே ஒரு சுயநலம், நான் முதல்ல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் மோசையும் ஒருவேளை மனைவிட்ட பேசியிருப்பான், ஏம்மா உனக்கும் வயசாகுது எனக்கும் வயசாகிறது, கடைசியில் எப்படி நம்ம இப்படியே சுற்றிகிட்டே இருக்கோமே, படுக்கையில் இடுக்கையில் ஆயிட்டோன்னு நம்ம யார் தூக்கிட்டு நடக்கிறது? நடக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப யோசிச்சிருப்பான் இல்லையா? அதை விட ஒரு பெரிய விஷயம் அவனுக்குள்ள சிந்தையில் என்ன ஓடி இருக்கும் தெரியுமா? எகிப்தில் இறந்து போயிருந்தா அங்கே அந்த தேசத்துக்குள்ளால ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும், அங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் பார்வோனுடைய மகனுங்கிற நிலைமையில் மரித்து போயிருந்தால் இன்னும் அடக்கம் பண்ணி பெரிய பிரமிடையே செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த வனாந்திரத்தை செத்து போனால் ஒரு நாயை புதைக்கிற மாதிரி என்ன செய்யணும்? வனாந்திரத்தில் மண்ணை தோண்டி புதைக்கணும். இங்கேருந்து தூக்கிட்டு போவாங்களா சடலத்தை,
அப்போ என்னுடைய கல்லறைக்கு அட்ரஸே இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் அவன் யோசிச்சிருப்பான் இல்லையா? அவன் யோசிச்சிருப்பான். அதனால் ஆண்டவர் அந்த யோசனையே தெரிஞ்சாரத்து இல்லை. அவங்க ஒரு வேளை குடும்பத்தில் அவன் பேசியிருப்பான், பல இடத்துல பேசியிருக்கலாம், மனசை நினச்சிருப்பார். அவர் நினச்சத ஆண்டவர் கவனித்து விட்டு சொன்னார், எப்பா மோசே வா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய், நீ யோசுவாவை நீ என்ன செய், உனக்கு முன்பதாக அடுத்த தலைவனாக நீ அபிஷேகம் பண்ணு, நீ என் சமூகத்துக்கு வரப்போகிறாய், நீ என்னிடத்துக்கு வரப்போகிறாய் அப்படின்னு சொல்லி அங்கே போன போது எப்படி அவன் படுக்கையில் இருந்து மடித்தானா? இல்லை, அவனுக்கு எப்படி மரணம் வந்தது? அவன் எந்த சிரமம் இல்லாமல் ஆண்டவர் அவனை தம்மிடத்தில் எடுத்துக்கொண்டார். அவனுடைய சரீரத்தை கர்த்தர் தாமே அடக்கம் பண்ணினார். ரைசலா, அல்லேலூயா. யார் நம்ம உடம்பை வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க? எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட போகிறோம்? கல்லறை கிடைக்குமா? இதெல்லாம் நிறைய கேள்விகளோடு கூட இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்ல, இந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் மரண வரியம் நம்மை நடத்துவார். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இவன் தைரியமாக சொல்லணும், கர்த்தர் என்னை ஐசியூவில் கிடந்து இழுத்து சாக விட மாட்டார். என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? ஆரோக்கியமாக கடைசியாக வச்சு அவர் கடைசியில் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் வர்ற சமயத்தில் தூதர்களோடு வந்து என்னை அப்படியே மடியில் அணைத்து தூக்கி கொண்டு போவார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ கொய்யோன்னெலாம் கடைசி சத்தம் போட வேண்டியது வராது. நல்ல நிம்மதியான மரணத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிக்கலாம் சீக்கிரம் செத்து போயிடுவோம். ஐயோ எப்படி சாக போகிறோமோ எப்படியோ, இதை நினைச்சாலே தினந்தோறும் சொல்லலாம், இந்த தேவன் சதா என்னைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், அவர் நடத்துவார், மரணம் வரையிலும் நடத்துவார், மரணத்துக்கு பிறகும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொன்னேன். அதே போல நாம் இந்த தேவன் அவர் தம்முடைய ஜனத்துக்கு தன்னுடைய ஜனத்தை அவர் நடத்துவார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அவர் தம்முடைய ஜனத்தை அவர் என்ன செய்வார்? அவர் நடத்துவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அதை குறித்து வாசிக்கிறதான சமயத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 31:9 வாசிங்க. அழுகையோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. இடராத செம்மையான வழியில கர்த்தர் நடத்துவார். அநேக சமயத்தில் கால் இடறி போகிறது. நாம் அநேக சமயத்தில் விழுந்து விடுகிறோம், வழுவி போகிறோம். வீழாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். இடறி போகாமல் ஆண்டவர் நடத்துவாரா? அவர்களை தண்ணீருள்ள நதிகள் என்று இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலை கர்த்தர் அவர் நடத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய என்ன அது யாரை நடத்துவார்? இஸ்ரவேல் ஜனங்களை தான் நடத்துவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது 30ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் என் ஜனமாய் இருந்தால் நான் உங்கள் தேவனாய் இருந்து நடத்துவேன். ஆமென். அப்ப யாரை நடத்துவான்? இந்த தேவன். அவர் நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும், நாம் அவர் ஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அவர் பார்த்து நீர் என்னுடைய தேவன் என்று சொன்னதுனால அவர் நமக்கு தேவனாக இருக்க மாட்டார். நீங்க சொல்லலாம் அவர் என்னுடைய தேவன், நீங்க சொல்லலாம். ஆனால் அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நீ என் ஜனம் என்று சொல்ல வேண்டும், நீ என் குமாரன் என் குமாரத்தி என்று சொல்ல வேண்டும், நீங்கள் என் ஜனங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே முழு வேதாகமத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு 10 விஷயங்களை இந்த மாலையிலே வேகமாக அந்த குறிப்புகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முழு வேத புத்தகத்திலேயும் இருந்து
எடுக்கப்பட்ட ஒரு 10 விஷயங்கள். அவர் நமக்கு தேவனாக இருக்க வேணும். நாம் ஒரு ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய சில தன்மைகள் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 30:22. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்கிற சமயத்தில் மேலே உள்ள வசனத்தை வாசித்தா தான் உங்களுக்கு விளங்கும். 30:21 வாசிங்க. 30:21. அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவர் சமீபித்து வருவார். அவர் சமீபித்து வருவார், என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார்? இது யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? இது யாரை பற்றி தீர்க்க தரிசனம்? பரிசுத்த வேத புத்தகத்தில் இருக்கிறதான் 66 புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லப்படவில்லை என்றால் அது வேத புத்தகத்தினுடைய ஒரு புஸ்தகம் கிடையவே கிடையாது. ஏன் தள்ளுபடி ஆகமம் தள்ளப்பட்டது? அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான எந்த விதமான தீர்க்க தரிசனங்களும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இல்லாத புஸ்தகம் அது இலக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர அது வேத புத்தகமாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஆதியாகம வெளிப்படுத்தல் வரையிலேயும் நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு புஸ்தகத்திலேயும் இயேசுவை நிழலாட்டமாய் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், நியாயப்பிரமாணங்களிலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலேயும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அப்படி நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், உபாகமம், எண்ணாகமம் ஆகிய இந்த 5 ஆகமங்கள் இருக்கிறதே, பஞ்சாகமங்கள், அதுதான் நியாயப்பிரமாணம். இப்போ நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் என்றால் எழுதப்படாத புஸ்தகம் வேத புத்தகத்திலே இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவேதான் தள்ளுபடியாகவும் அது தள்ளப்பட்டது. மக்கபேயர் 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொபியாஸ் ஆகமோ இதெல்லாமே நீங்கள் ரோமன் கத்தோலிக்க பைபிள் அப்படி நீங்கள் போய் வாங்கி படிங்க. ரோமன் கத்தோலிக் சபையார் உபயோகப்படுத்துகிற பைபிள், அதில் இந்த தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லி ஒரு 12 புஸ்தகங்கள் நினைக்கிறேன் இருக்கிறது. அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அதில் இருக்கவே இருக்காது. இங்கே நீங்கள் சரித்திர புத்தகத்தில் படித்தாலும் சரி 66 புஸ்தகங்களையும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவருடைய அதிபதி அவரிடத்தில் தோன்றுவார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு, அதாவது இந்த ஜனத்தின் மத்தியில் இருந்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்து, உங்கள் நடுவில் இருந்து அவர் என்ன செய்வார்? மேசியா தோன்றுவார். இதில் முக்கியமாக நாம் கவனிக்கிற விஷயம் என்னவென்றால் அவர் சமீபித்து வருவார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன பாருங்க, என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார்? என்னிடத்தில் சேரும்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவனிடத்திலே சேரும்படி தன் இருதயத்தை, மனுஷனுடைய இருதயத்தை பிணைப்படுத்துகிற, தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் அப்படி என்று சொன்னால் அவர் நமக்கு தேவனாக இருக்கணும், நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய உடன்படிக்கையின் நாயகனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். சொல்லப்போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வரப்போகிற இரட்சகராய் வரப்போகிறவரை விசுவாசிக்க வேண்டும். தோன்றுவார் என்று சொல்லப்பட்ட அவரை விசுவாசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நாம் தோன்றுவார் என்று சொல்லப்பட்டவர் வந்தாரே, தோன்றுவார் என்று உரைக்கப்பட்டதன்படி இந்த உலகத்தில் வெளிப்பட்டதான அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
அதாவது ஒரு கணவன் மனைவி பிணைக்கப்படுவது போல, திருமணத்தில் ஒரு கணவனை மனைவி என்ன செய்கிறார்கள்? பிணைக்கப்படுகிறது போல அவரோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடன்படிக்கையின் மூலமாக பிணைபட வேண்டும். அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலையும் இவரை நான் என் விவாக கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், இவளை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எப்படி நாம் ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவியாக மாறினோமோ அந்த பிணைப்பு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அந்த விதமாக இந்த உடன்படிக்கையின் மூலமாய் பிணைக்கப்பட்டது போல நாம் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார், அவர் நமக்காக மரித்தார், நமக்காக அவர் என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்தார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவர்தான் நமக்காக அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவத்தை போக்குறதான மீட்பர் என்கிறதை நம்ம விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கையை தண்ணீரில் இறங்கி மூழ்கி அதை நம்ம செய்யும் பொழுது அவரோடு நாம் பிணைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு மத்தியானத்தில் அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். நீங்கள் ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களே, அன்றைக்கே நீங்கள் தேவனோடு ஏதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் பிணைக்கப்பட்டு விட்டீர்கள், சேர்ந்து விட்டீர்கள். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டதான நீங்கள் அவரோடு பிணைக்கப்பட்டிருக்கிற அந்த பிணைப்பிலிருந்து நீங்கள் விலகி ஓடவே கூடாது. உடன்படிக்கையை முறித்து போடாமல் அந்த உடன்படிக்கையிலே காத்து கொண்டு நிலைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையை அவர்கள் உடைத்து போட்டார்கள். அப்படிதான் சொன்னால் உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ யாரோ நான் யாரோ என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை புறக்கணித்தார். ஆகவே நாம் செய்த உடன்படிக்கையை மறக்கக்கூடாது, நாம் எடுத்ததான ஞானஸ்நானத்தை மறக்கக்கூடாது. மறவாதபடி இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளணும். அந்நிய முகத்தை பார்க்க மாட்டேன், அந்நிய ஸ்திரீயினுடைய முகத்தை பார்க்க மாட்டேன், அந்நிய கணவனுடைய முகத்தை பார்க்க மாட்டேன், அந்நிய ஒரு புருஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பண்ண உடன்படிக்கை வேறு எவ்வளோ அழகான புருஷன் வந்தாலும் எவ்வளோ அழகான மனைவி வந்தாலும் திரும்பி பார்க்காம ஏன் புருஷன்தான் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புருஷனையே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பார்க்குறாங்க, அழகுள்ளவனாக பார்க்குறாங்க, அவங்கள தான் அவங்களுக்கு அன்பானவனாக பார்க்குறாங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாமே பார்த்து அவங்க வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரையிலையும் அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உண்மையாக துரோகம் பண்ணாமல் இருக்கிறது போல, அந்த உடன்படிக்கையை காத்து கொள்கிறது போல நாமும் ஆண்டவரோடு செய்த அந்த உடன்படிக்கையை காத்து கொள்வோம் என்றால் அவர் நமக்கு தேவனாய் இருப்பார், நாம் அவருக்கு ஜனமாய் இருப்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே இது எப்படி நடைபெறுகிறது என்றால் இட் இஸ் பை ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாக இது நடைபெறுகிறது. விசுவாசத்தினால தான் முதலில் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் வரப்போகிறார் என்கிற தீர்க்க தரிசனத்தை நாம் விசுவாசித்து அவரிடத்துல வந்து அந்த பலியை செலுத்துகிற வேளையில வரப்போகிற மேசியா, வரப்போகிற இரட்சகர், அவருடைய மரணத்துக்கு இது அடையாளமாக இந்த மிருகத்தை நான் பலியாக செலுத்துகிறேன், இந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினால் அல்ல, அந்த உலகத்தின் பாவத்தை சுமக்க போகிறதான அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால தான் என் பாவம் மன்னிக்கப்பட போகிறது என்று சொல்லி அந்த மிருகத்தின் மேல் தன் கையை வைத்து அவன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அவன் வரப்போகிற அந்த மீட்பரை அவன் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அந்த விசுவாசத்தின் மூலமாக அவன் தேவனுடைய ஜனத்துக்கு உட்படுகிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே வந்த மீட்பரை விசுவாசித்து நான் இனி செலுத்த வேண்டியது ஆட்டுக்குட்டி அல்ல, இனி நான் எந்த விதமான மிருகத்தையும் பலியாய் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் மாதம் தவறாமல், சில சமயத்தில் வாரம் தவறால் கூட இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கையில் ஏந்தி இது அந்த மரணத்தை தெரிவிக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே அவர் பலியானார் என்பதை நாம் விசுவாசித்து அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிற நாள் தான், நேரம்தான் இந்த நாள், இந்த நேரமாக இருக்கிறது. விசுவாசத்தால் தான் பிணைக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்முடைய மீட்பர்,
இயேசு நம்முடைய இரட்சகர். அவர் நம்முடைய பாவங்களை போக்கும்படியாய் உலகத்தில் வந்து நமக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். விசுவாசோட கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 மற்றும் 3, 4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறீர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருந்து அவர்கள் என் ஜனமாய் வசங்களாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் சொல்ற ஒரு வேதத்தில் 10-17 இடங்களில் நான் அவருடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள்ங்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். இது 2வது ஒரு வசனம். அந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது. அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன், நிபந்தனை என்ன, அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 31ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். வசனத்தை பாருங்க, அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன். இங்க அவங்க சவுண்டு கேட்கல, தான் அப்போதான் நான் அவங்க என்ன பேசுறாங்கிறது தெரியும். அதனால இங்க சவுண்டு இருந்தால் இப்போ அங்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஓகே. ஆகவே பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், அவர் இழுத்துக் கொள்கிறார். காருண்யத்தினால் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் சிநேகித்ததுனால அவர் தேவன் என்பதை நிரூபித்து விட்டார். அவர் சிநேகிக்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் அவரை போல நம்மை சிநேகிக்கிறதான தெய்வம் ஒருவருமே கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யாருடைய அன்பு பெரியது? ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது. இந்த உலகத்தில் மனைவியுடைய அன்பு பெருசா, கர்த்தருடைய அன்பு பெருசா? தைரியமாக சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் பண்ண மாட்டார். கணவனை மனைவியோ நீங்கள் சொல்லுங்க, உங்கள் மனைவியுடைய அன்பு பெருசா, ஆண்டோடைய அன்பு பெருசா? அவருடைய அன்பு பெருசு. அதனால யார் பொறாமப்பட்டாலும் கவலை இல்லை. உண்மைதான், அதுதான் சத்தியம். கணவனுடைய அன்பு பெருசா, கர்த்தருடைய அன்பு பெருசா? பிள்ளைகளுடைய அன்பு பெருசா, கர்த்தருடைய அன்பு பெருசா? இதெல்லாம் அது ஒரு எல்லை வரதான். இதெல்லாம் இட்ஸ் லிமிட்டட் லவ். பட் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்போ அது மகா பெரியது. நீளம் இல்லை, ஆழம் இல்லை, அகலம் இல்லை, அதை அளவிட முடியாத அன்பாக இருக்கிறது. கரங்களா செய்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பினால் நீ இழுத்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உம்முடைய அன்பினால் இழுத்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பினால் நீ இழுத்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேசித்தீரே. எத்தனை பேர் அந்த அன்பை உணர்ந்து இருக்கிறீங்க? இங்கே நீங்கள் நம்ம வந்து இருக்கிறது அவருடைய அன்பினால தானே. எத்தனை பேருக்கு அந்த அன்பு வெளிப்படுத்தப்படவில்லை? அதாவது சில சமயத்தில் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், அதே போல நான் கர்த்தர் சிக்ஷிக்கிறார். எதற்காக அப்படின்னு சொல்ற சமயத்தில் அவருடைய அன்பை உணரும்படியாக. அப்படித்தான் எதையோ ஒன்று செஞ்சு அவருடைய அன்பை நாம் உணர செய்து கர்த்தர் நம்ம இழுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய ஜனமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஏவனுடைய அந்த அன்பை நம்ம விவரிக்கவே முடியும். எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாக அந்த உணர்ந்தோன்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணில் கண்ணீர் வரும். இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு என் அப்பாவுடைய அன்பை விட, என் அம்மாவுடைய அன்பை விட, என் கணவனுடைய அன்பை விட, என் மனைவியுடைய அன்பை விட, என் பிள்ளைகளுடைய அன்பை விட எல்லாம் பெரியது 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 பெரியது. என்ன அவ்வளவா நேசிக்கிறாரே. நான் சில சமயத்தை என்ன நேசிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்னப்பா நீங்க கண்டீங்க, என்ன நேசிக்கிறதுக்கு என்ன கண்டீங்க?
நேசித்து கர்த்தர் நமக்கு நமக்கு அற்புதமா போஷிக்கிறார். ஆண்டவர் எப்படி தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவர் நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நமக்கு செய்கிறதான சமயத்தில் எதிர்பார்க்காததெல்லாம் அவர் செய்கிறார். நம்ம தவறி விடுவோம் என்று சொல்லும் பொழுது வான் பண்ற எச்சரிக்கிறார். கர்த்தர் என்னென்ன காரியங்களை நமக்கு செய்யணுமோ முன்னறிந்து செய்கிறார். நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இவங்க பாக்கெட்ல பணம் இல்லைன்னு சொல்லி யாரையோ அனுப்பி பணம் கொடுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம், நிறைய சாட்சியை சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சாட்சி சொல்லிகிட்டே போகலாம். என்னன்னா, நான் சின்ன வயசில் 3.5 வயதில் என்னுடைய சகோதரி அவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னால் என்னென்னா அதாவது சேனல் அதாவது என்னென்னா அணையிலேருந்து தண்ணி வரும் பாருங்கள். அது தஞ்சாவூருக்கு வர போகிறதுக்கு தமிழ்நாட்டில் அந்த பெரிய ஆறுன்னு நாங்கள் சொல்ல, அந்த உண்மையாக ஆறு கிடையாது, அணையிலேருந்து தண்ணீர் வருவதற்காக வெட்டப்பட்ட பெரிய கால்வாய். 6 அடி உயரத்துக்கெல்லாம் தண்ணி போகும், விசாலமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னால் எங்களுடைய பழைய ப்ராப்பர்ட்டியில் தான் அதுக்கு அந்த நாட்கள் கொடுத்தது, அது வழியாக போகிறது. என்னுடைய சகோதரி இப்போ 6.5 வயது 7 வயது இருக்கும், 7 வயது கூட இருக்காது. அப்போ அந்த வயதில் அவள் ஸ்கூலுக்கு போனோம். காலை குளிக்கிறதுக்காக அவளை அம்மா அனுப்புனாங்க. அங்கே அந்த பெரிய கால்வாயில் சைடில் குளிக்கிறதுக்காக ஒரு சப்பாத்துன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அப்படி ஒரு வே மாதிரி இருக்கும். அங்கே இறங்கினா ஒரு 2 அடி 3 அடி உள்ள ஆட்கள் அங்கே குடித்தா தண்ணீர் அங்கே உள்ள தண்ணி தான் இங்கே வரும். தண்ணி இழுப்பு இருக்காது, அங்கே உள்ள தண்ணி தான் இங்கே இருக்கும். அதில் குளிச்சுட்டு வந்துடலாம். அதுதான் அவது முடியும். நீச்சல்லாம் அவளுக்கு தெரியாது. அங்கே அவள் குளிக்க போகும்போது நானும் கூட போனேன். நான் கூட போகிறது எதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுனா, அந்த பெரிய கால்வாயில் சைடு எல்லாமே என்னென்னா கருங்கல்லால் தான் எல்லாமே கட்டப்பட்டிருக்கோம். ஆகவே அதில் ஓரத்தில் என்னென்னா அந்த சின்ன நத்தை இருக்கும், கருப்பாக இருக்கும். இதை கலெக்ட் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட். 3.5 வயசு. அப்போ கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் போகிறது வழக்கமாக போகிறது. அன்னைக்கு நான் போய் கலெக்ட் பண்ணும்போது எப்படியோ கொஞ்சம் கீழே கை நீளமாக அடியில் இருந்தது, ஆழத்தில் இருந்த ஒன்றை நான் அந்த எடுக்கிறதுக்கு நான் முயற்சித்திருப்பேன்னு நினைக்கிறேன். தவறினு அப்படியே அந்த வாய்க்கால் ஓடுகிற தண்ணியிலேயே 6 அடி ஆழமுள்ள தண்ணியிலேயே நான் விழுந்துட்டேன். நான் அங்கே ரொம்ப இழுப்பாக இருக்க, நீச்சல் தெரியாமல் அங்கே யாருமே உள்ளால் போக முடியாது. இதை பார்த்த உடனே என் சகோதரி என்ன பண்ணானா, ஐயோ என் தம்பி விழுந்துட்டானேன்னு சொல்லி அவள் குதிச்சு, அவளுக்கு நீச்சல் தெரியாது, ஆனாலும் அந்த அன்பில் அவள் என்ன சொன்னா, குதித்து என்னை பிடிக்க ஆரம்பித்தாள். நான் அவளை பிடிக்க, அவள் என்னை பிடிக்க, பெரிய போராட்டம் தண்ணிக்குள்ளாலே நடக்கிறது. கொஞ்சம் தூரம் போனோடனே அவள் அணிந்திருந்தான் அவளுடைய ஸ்கர்ட் என் கையில் வந்துடுச்சு. நான் அப்படியே தண்ணியில் அடித்து கொண்டு செல்லப்பட்டேன். அதுக்கு மறுக்கரையில் கொஞ்சம் தூரத்தில் படிக்கட்டு இருந்தது. அவள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ அப்படியே அந்த படிக்கட்டில் வந்து நின்று கொண்டாள். அவளுடைய உடைய கையில் இப்படி நான் போய்கொண்டே இருக்கிறேன். அப்போது அந்த 3.5 வயசு தண்ணிக்குள்ளால் என்னுடைய தாயார் வந்து திடீர்னு பார்க்குறாங்க. அந்த பக்கத்து ஆப்போசிட்டில் தான் அங்கே வந்து காய்கறியெல்லாம் போட்டிருக்க தோட்டம். அங்கே அவங்க நின்று ஏதோ மத்தியானத்துக்கு காய்கறி எடுக்கலாமே சொல்லி அவங்க வந்து அங்கே படிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போது எட்டி பார்க்குறாங்க, அங்கே பிள்ளைகளை காணோமே. வெளியில் வந்து ஆற்றங்கரையில் வந்து தேடினாங்க. இவன் இந்த பக்கம் நிற்கிறத பார்த்துட்டு, எங்கே தம்பி எங்கன்னு கேட்டாங்க. அவன் போயிட்டான்னாங்க, அவன் தண்ணியில் போயிட்டான் அப்படின்னாங்க. இவங்க ஏதோ சத்தம் போட்டிருக்காங்க போல இருக்கு, என்னோ தெரியல. அங்கே ஒரு சலசலப்பு, மக்கள் அந்த பக்கமாக போவாங்க, அந்த வழியாக மக்கள் போவாங்க. அந்த வழியாக போனால் கொஞ்சம் தூரம் போனோன்னா ரைட்டில் ஒரு வழி வரும், அதில் மேலே ஏறி போனோம். அந்த வழியாக மக்கள் போக வருவாங்க. இதை கேள்விப்பட்ட போது அது பல இடங்கள் கொஞ்சம் முன்னால் அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வரையில் நடந்து போனவங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளை காணோமா, தண்ணியில் போயிடுச்சான் அப்படின்னு சொல்ல,
மேலே அந்த வழியாக ஒருவன் இறங்கி வருகிறான், கேள்விப்பட்டவன். அவன் தலையில் வந்து ஒரு, அதாவது வயலுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த மரக்கிளை எல்லாத்தையும் வெட்டி அதை வயல் நடுறதுக்கு முன்னால் உரத்துக்காக போடுவாங்க. அதுக்காக அதை எடுத்துகிட்டு வர்றதான அந்த நபர் அதை கேள்விப்பட்டிருக்கிறான், ஒரு குழந்தையை காணோமா அப்படின்னு. அப்படியே நேரடியாக வந்து அப்படியே அந்த வழியிலேருந்து இறங்கி அந்த கால்வாய், பெரும் கால்வாய், அந்த கரையிலே வந்து நேராக அவர் இறங்கின உடனே அவனுக்கு எந்த எண்ணம் வந்ததோ தெரியாது. அவனாவது அப்படி பார்ப்பான், குழந்தையை காணல, நேராக வந்து இப்படி பார்த்தா குழந்தை தெரியுமா? அப்போ இறங்கி வருகிற இடத்துலையே எட்டி பார்த்துருக்குறான். சில சமயத்தில் நம்ம முட்டாள்தனமாக சில செய்கிறது மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஆண்டவருடைய ஒரு காரியம் அடங்கி இருக்கிறது. அப்படியே இறங்கி வந்த நபர் அப்படியே பார்த்து ஓடுகிற தண்ணியில் சரியாக அந்த இடத்துல நான் என்னுடைய தலைமயிர் அந்த இடத்துல மட்டும் சூரிய வெளிச்சம் தெரிந்ததுதான். மற்ற இடத்துலலாம் மரங்கள் மூடி இருக்கிறது. அந்த இடத்துல மட்டும் சூரிய வெளிச்சம். தலைமொழியை பார்த்து உடனே அவன் குதித்து என்ன அவன் எடுத்தான் எனக்கு நான் ஞாபகம் இருக்குது, என்ன அவன் எடுத்தது ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா நார்மலாகவே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மோசேக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. அவன் தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்டவன், நானும் தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்டவன். என் தாத்தா பேர் மோசே, அதனால் என் தாத்தா பேரை கூட இதில் போட்டுருந்துருக்கலாம் போல இருக்குது. அதுதான் சரியான பேராக இருந்திருக்கும். தெரியாமல் வெள்ளைக்கார பேரை போட்டாங்க. அதனால் சில சமயத்து நிறைய பிரச்சனையாகவே இருக்குது. அதுபோல் பஞ்சாபுடைய அவருடைய பேரையும் சேர்த்து போட்டு அநேக சமயத்தில் எனக்கு பெரிய தலைவலியாக எனக்கு இருக்கிறது. அந்த நாட்களில் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த ஐயர் என்ன பண்ணிட்டார், பேர் இந்த மாதிரி போட்டுவிட்டார். சாது சுந்தர் சிங்குடைய கடைசி பேர் போட்டார். அதே மாதிரி ராபர்ட் ஹுக்கு, அதே மாதிரிலாம் பலரெல்லாம் மிஷினரிகள் இருந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வச்சு அவருடைய அந்த பக்தியில் பேரை போட்டார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போடும்போது நீங்களே யோசித்து பெயர் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன், நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் போதாகவே நம்மை கண்ட தெய்வம். நம்ம இப்படி எவ்வளோ ஆச்சரியமாய் தேவன், அதாவது முன்னறிந்து நம்மை கண்டுகொண்டு இந்த மாதிரி சேலத்தில் வந்து நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் அறிந்ததுபடினால என் மேல் அன்பு வைத்து என் உயிரை காப்பாற்றினது ஒரு மனுஷன் மூலமாக இருந்தாலும் அது கர்த்தர் அது செய்த காரியம். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துமா? இப்படி எத்தனை காரியங்களை நம்ம சொல்ல முடியும், எத்தனை காரியங்களை சொல்ல முடியும். உடைய பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம். டாக்டர்கள் கைவிட்ட நேரங்களில் அவர் அற்புதமாய் நம்மை காப்பாற்றினாரே, விடுவித்தாரே. அந்த பேரன்பை நாம் உணர்ந்து அவரை நாம் துதித்து பாட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நம்ம சும்மா இருக்கவே முடியாது. உடைய அன்புக்கு ஈடாக நம்ம என்ன செய்யணும்? நீங்க பாருங்க, ரெண்டாவது இங்கே சொல்லுகிறதான தலைப்பு என்னன்னா, அன்பினால் நாம் கட்டப்பட வேண்டும். ஆமென். அவர் நமக்கு தேவனாக இருக்கக்கூடிய தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் அன்பு செலுத்துகிறார். அவர் அன்பில் குறைவில்லாதவர். ஆனால் நம்முடைய அன்பில் குறைவற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம அவரை நேசிக்கிறோமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது சீமோன் பேதுரு சொன்னான், ஆம் ஆண்டவரே என்று சொன்னான். நம்ம திடீர்னு நினைக்கும் பொழுது நினைக்கிறோம், ஆண்டவரை நம்ம நேசிக்கிறேன் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் 4 முறை அந்த கேள்வியை திரும்ப நம்ம கேட்டோம்னா நமக்கு தெரியும் நம்ம நேசிக்கிறோமா இல்லையா என்று தெரியும். நேசித்திருந்தா ஒரு வேலைக்காரர் பெண்ணுக்கு முன்பதாக நீ என் பெயரை மறுதலிப்பித்திருப்பாயா சீமோனே? அப்படி அவர் கேட்கல. அது அவருடைய டீசென்சி. அவர் அப்படி ஒரு குறை சொல்லலை, அவனை உடைக்கலை. அவன் ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கிறவனை உடைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார்னா 3 முறை கேட்டார். ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னான். அடுத்த 3வது முறை கேட்கும் பொழுது எல்லாம் உமக்கே தெரியும் என்று சொன்னான். எல்லாம் உமக்கே தெரியும், எல்லாம் உமக்கே தெரியும் அப்படின்னு அர்த்தம் என்ன புரிஞ்சுதா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதை சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா ஆண்டவரே?
நான் எப்படிப்பட்டவன், என்ன பண்ணேன்னெல்லாம் உங்களுக்கு நீர் தெரிஞ்சதில்லை. நான் அப்படியே பார்த்தீங்களே, அப்படியே நான் மறுதளிக்கிற வேளை சேவல் கூவும் போது உம்முடைய கண் என்மேல் பட்டதே, நீர் கண்டீரே. நானும் மறுதளித்தது நம்முடைய கண்கள் கண்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பசி வரும் பொழுது, பட்னி வரும் பொழுது, பண நெருக்கடி வரும் பொழுது, வியாதியின் படுக்கையிலே நாம் இருக்கும் பொழுது, முதிர் வயதிலே நாம் தனித்து விடப்படும் பொழுது, எந்த நிலையில இருந்தாலும் சரி, நாம் உபத்திரவங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எந்த சக்தியும் பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறதான நிச்சயத்தில் யார் இருக்கிறார்களோ அவ்விதமாக நிச்சயித்து கொண்டவர்களாக அப்போஸ்தலனாகிய பவுலை போல அந்த அன்பினால் யார் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, உறுதியா இருக்கிறார்களோ அவர்களை பார்த்தான் கர்த்தர் சொல்லுவார், நீ என் ஜனம். ஆமென். நீ என்னுடைய ஜனத்துக்கு உட்பட்டதான், நீயும் என் ஜனத்துக்கு உட்பட்டவன் தான் என்று கர்த்தர் சொல்வார். நீ யூ ஆர் மை பீப்புள். அவர் நம்ம பார்த்து நீ என் ஜனம்னு சொல்லணும்னா இந்த அன்பை தான் கர்த்தர் வைத்து அளந்து பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் அளக்கிறார், நம்முடைய அன்பை கர்த்தர் அளந்து பார்க்கிறார். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு நம்முடைய அன்புள்ளவங்களா இருக்கிறோம். இயேசு சொன்னார், நீ உன்னை நேசிக்கிறது உண்மைன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டிமாண்ட் நான் வைக்கிறேன். என்னன்னா, உனக்கு நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன தெரியுமா? நீ நேசிப்பது உண்மை என்றால் நீ இனிமேல் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சும்மா என்னன்னா ஆலயத்து வந்துட்டு போறது, காணிக்க போடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையாக அன்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் அவருடைய ஆடுகளை நாம் மேய்ப்போம். அவருடைய விசுவாசிகள், அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சபையில் இருக்கிறதான அங்கத்தினர்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய மந்தையின் ஆடுகளை, அதாவது அவரே நடத்த மாட்டார், மேய்க்க மாட்டாரு, நம்மை கொண்டுதான் அவர் மேய்க்கணும். அநேகர் வியாதி படுக்கையில் இருப்பார்கள், அவங்கள போய் சந்திக்கணும். அநேகருக்கு உபதேசத்தை சொல்லணும். மனம் உடைந்து போயிருப்பார்கள், நொந்து போயிருப்பார்கள். அவளெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி போய் சந்தித்தாரோ அதே போல ஒன்றும் பிடிக்கவில்லையே, ஒரு மீன் இல்லையே என்று சொல்லி வெறுமையா இருக்கிற வேளையிலே, சோர்ந்து போய் இருக்கிற வேளையிலே அந்த இயேசு கிறிஸ்து பேதுரு சந்தித்தது போல இந்த சபையிலே, சபைக்கு உட்பட்ட மக்களிலே, இன்னும் உலகத்திலே, உங்க பக்கத்து வீட்டிலே, எவ்வளவோ இடங்களிலே உடைந்து போனவளாய், நொறுங்கி போனவளாய் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. அவளை போய் பார்த்து பேசி அவளை கிறிஸ்துவண்டையிலே நடத்த வேண்டிய ஒரு பெரிய கடமையும் பொறுப்பையும் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் அந்த அன்பினால் கட்டப்பட்டவர்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த அன்பினால் பூரணப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த அன்பினால கட்டப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தலைகீழாக அறையும்படி கேட்டுக்கொண்டது போல ஒருவேளை நம்ம தலைகீழாக அறைய வேண்டிய வந்தாலும் சரி, நம்ம இரத்த சாட்சியம் அறிக்க வேண்டி வந்தாலும் சரி, கிறிஸ்து அன்பை விட்டு விலகி போகவே மாட்டோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அதிகமாக விளக்குவதற்கு நேரமில்லை, அதனால் சொல்லுகிறேன். அதாவது சும்மா நம்ம வாயினால் உதட்டினால் துதித்தால் போதாது. அவரோடு நம்ம செய்கிற உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஆமென். நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில், உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுதல், உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை, வசனம் அது அனுபவமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை வசனத்தை நம்ம கேட்குறோம். இருதயத்தில் அந்த வசனம் வார்த்தையை கேட்டு உணர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிற அனுபவம் நமக்கு தேவை. வசனத்தை கேட்டு அப்படியே நம்ம போகிறதில்ல. வசனத்தை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? பலன் கொடுக்கிற இதயமாக இருக்க வேண்டும். இவ்வளவோ கற்பனைகளை கேட்டுட்டோம், இவ்வளவோ பிரசங்கத்தை கேட்டுட்டோம், ஆனாலும் நாம் பலன் கொடுக்குறோமா என்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். முட்கள் மத்தியிலே விழுந்த விதைகள் போல தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் இருக்கிறது, நெருக்கி போடுகிறது. இன்னைக்கு கேட்டும்போது உற்சாகமாக போகிறோம், ஆனால் சில நாட்களுக்குள்ளாலே நாம் வாடி போகிறோமே. இல்லை, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பலன் கொடுக்கலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தில் நாம் என்ன செய்ய உறுதிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அது சரியாக அஸ்திவாரம் போடப்பட வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தின் மூலமாக வசனத்தை நிமித்தமாக வசனத்தை நம்ம கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். எழுப்பி நிற்போம் எல்லா தேவ சமூகத்தில், அவருடைய ஜனமாக இருப்போம். அவர் நமக்கு தேவனாக இருப்பார். எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அவருடைய ஜனமாக இருக்க விரும்புகிறேன், அவர் எனக்கு தேவனாக இருப்பார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே என்னை மரண பரியந்தம் நடத்துவார். நம்முடைய ஜனமாக இருந்தால் நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். சொல்லுங்க, என்னை நடத்துகிற ஆண்டவர், என்னை நடத்துகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, glory to God. அநாதி தேவன், அடைக்கலமே, அவர் நம்மை நடத்துகிற தேவன். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரணவர் நடத்துவார். அநாதி தேவன் அவர், அடைக்கலமான தேவன் அவர். ஓ ஹல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, இந்த தேவன் என்னை நடத்துகிற தேவன், அவர் அநாதி தேவன், அவர் மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ
ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட இன்றும் என்றேக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.